எனக்கு வந்து விபிஎஸ்லாம் நடந்தது. அப்போ அந்த விபிஎஸ்லேயே கலந்துக்கினேன். மே மாதம் ஜூன் மாதம் எனக்கு தங்கச்சி. ஆண்டவர் வந்து 3ஆவதா, ஏசப்பா எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுங்க, நான் உங்களுக்காக ஊழிய செய்ய அவனுக்கு ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா அப்படின்னு சொன்னேன். அதே போல் அழகாக ஒரு ஆண் குழந்தை தேவன் கொடுத்தாரு. கொடுத்தோடனே மட்டும் இல்லை, எனக்கு சுகர் இருந்தது. அதனால் பாப்பாவுக்கு சின்ன ஹார்ட்டில் ஓட்டை அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப அழியாக வந்தது. ஏசப்பா நான் கேள்வி கேட்கல, ஏசப்பா கிட்ட. ஆனாலும் வந்து ஏசப்பா நிச்சயமாக என் பிள்ளைக்கு இது ஆண் குழந்தைன்னு கொடுத்தாரு, கண்டிப்பாக ஏசப்பா என் குழந்தைக்கு நல்ல சுகத்தை கொடுப்பாரு சொல்லிட்டு அந்த நாள் முதல் கொண்டு 2 கையும் பாப்பா கையை தினந்தோறும் காலையில் கையை பிடிச்சி ஜெபம் பண்ணிக்கினே வருவேன். நான் வந்தோடனே இந்த மே மாதம் 1ஆம் தேதி எக்கு எடுக்கணும்னு சொன்னாங்க. நைட்டு எனக்கு ஒரே பயம், என்ன சொல்லுவாங்க, ஹார்ட்டில் ஓட்ட கொஞ்சம் பெருசாக இருக்குமா, இப்படி எல்லாம் பிசாசுடைய காரியங்கள். நான் ப்ரேயர் பண்ணுங்கள் பாஸ்டர் அம்மா கிட்டே சொன்னேன், எனக்கு தெரிஞ்சவங்க பிரதர் சிஸ்டர் கிட்டலாம் சொன்னேன், டீனா எல்லாருக்கிட்டையும் சொன்னேன், கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. நைட்டெல்லாம் எனக்கு ஒரே பயம். மறுநாள் எக்கோ எடுக்கும் போது போய் நிற்கும் போது எல்லாமே சொல்கிறாங்க, உணர்வு ஓட்டை பக்கத்தில் உணர்வு ஓட்டை அப்படின்னு எல்லாம் அந்த இருக்கிற வார்டில் இருக்கிற பிள்ளைங்களாக சொல்கிறாங்க, வாயு சுருங்கி இருக்குது அப்படியெல்லாம் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப நெருங்க இருக்க பயமாயிடுச்சு. பிள்ளைய இட்டுன்னு போகும்போது டாக்டர் வந்து அந்த ஜெல்லு தடுக்கும்போது அவன் அழுதான், பயங்கரமாக அழுதான். இருந்தாலும் டாக்டர் 2-3 டாக்டர் பிடிச்சி அவனை வந்து சரி இவெல்லாம் அழுதா கூட எடுக்கலாமா அப்படி சொல்லிட்டு எடுக்கும்போது, இல்லைம்மா உன் பிள்ளைக்கு எதுவுமே நார்மல், எல்லாமே எந்த ஒரு அறிகுறியே இல்லை ஏசப்பா, அவர் எந்த ஒரு அறிகுறி இல்லாமல் உன் பிள்ளை இருக்கிறான், அந்த அறிகுறியே இல்லைம்மா அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் நீங்கள் கிளியராக பார்க்கணுன்னா இன்னும் 6 மாதம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. கருத்திற்கு தான் நான் நன்றி சொல்வேன். அதை நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்வேன். நான் நிற்பதும் நிர்மூலமாக தேவனை சுத்த இந்நாள் வரையிலும் என் தேவன் வந்து என் கல்யாண நாள் முதல் இப்போ கொடுத்த பிள்ளை இன்னைக்கு ஒரு மதர் டேஸ் இன்னைக்கு ஒரு தாயாக நிற்கிறேன்னா அது தேவனுடைய கிருபை தான். எனக்கு ஒரு இது கொடுத்துருக்கிறார் ஏசப்பா, அந்த தயவுக்காய் நன்றி. ஆமென்.